ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக நம்ம வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட எல்லா கொஸ்டினும் டெய்லி சால்வ் பண்ணிட்டே வரோம். இது வந்து 2023 கேட்ட கொஸ்டின். ஸோ வந்து டிஎம்ஜிஎஸ்சி தான் அதோட கோடு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணலாம். இந்த கொஸ்டினில் பாருங்கள், ரைட் த ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் 6 1/4%. ஸோ வந்து ஒரு சில கொஸ்டின் நம்ம இப்போ பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். இதான் எக்ஸாம்பிள் போய் பார்த்தோம் அப்படின்னா வந்து குழப்பம். இப்போ இந்த 6 1/4 நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவோம்? ஸோ 6 1/4 அப்படின்னா 4 × 6 24, அதுக்கப்புறம் ப்ளஸ் 1 25 ÷ 4 இந்த வரைக்கும் வந்து பண்ணிடுவோம். அடுத்து நமக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படிங்கிறது தெரியாது. இங்கே பெர்சன்டேஜ் அப்படின்னு இருக்கா, பெர்சன்டேஜை பார்த்துட்டிங்க அப்படின்னாலே கீழே வந்து 100 வந்து போடுங்க. ஸோ பெர்சன்டேஜ் அப்படின்னாலே நமக்கு வந்து மேக்ஸிமம் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது 100% தானே. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் வந்து 200% கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு. அதில் வந்து அவங்களா சொல்கிறது. ஸோ ஆனால் ஆக்சுவலாக பெர்சன்டேஜோட மேக்ஸிமம் வந்து 100% தானே. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறத பார்த்துட்டிங்க அப்படின்னா கீழே 100ன்னு போட்டுடணும், அவ்வளோதான். இப்போ இதை அடித்தோம் அப்படின்னா 25 டேரெக்டாக அடிச்சிருங்க 4 தடவை. அப்போ 1 ÷ 4 × 4 அப்படிங்கிறது 16, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ வந்து எக்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய சம்லாம் வந்து ஈஸியாக எல்லாருமே சால்வ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சம் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சம்லாம் அதிகம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஈஸியாக ஆப்டிடியூடில் 25க்கு 25 உங்களுக்கு உறுதி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் த சிங்கிள் டிஸ்கவுண்ட் இன் பெர்சன்டேஜ். அதாவது ஒரு பொருளுக்கு பார்த்தோம் அப்படின்னா 2 டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி 2ஆக கொடுக்காம ஒரே டிஸ்கவுண்ட்டாக கொடுத்தா எவ்வளோ கொடுத்துருக்கலாம், இந்த மாதிரி இருந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து முதல்ல ஒரு பொருளோட விலை நம்ம வந்து 100% இல்லை 100 ரூபா அப்படின்னா வந்து எடுத்துக்கணும். இப்போ இதில் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட்னா என்னது, ரேட் வந்து குறையும், அப்படி தானே. இப்போ நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட்டில் ஒரு சட்டை வாங்குறீங்க கடையில் போய், என்ன ஆகும், ரேட் வந்து குறையும். அப்போ இன்ட்டு நீங்கள் வந்து 100%லேருந்து 25 வந்து கழிக்கணும். அப்போ 75% கொடுத்து நீங்கள் வந்து வாங்குவீங்க. ஓகே, ஆனால் கடைக்காரங்க உங்களுக்கு மறுபடியும் இன்னொரு டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்காங்க 20%. அப்போ இன்னொரு டிஸ்கவுண்ட் 100லேருந்து 20 கழிச்சோம் அப்படின்னா 80 ÷ 100. இப்போ அடித்தோம் அப்படின்னா 100க்கு 100 அடிச்சிடலாம். ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக 25லே அடிங்க. இது 3, இது 4. ஸோ இதை அடிச்சிங்க அப்படின்னா 20. இப்போ எதுவுமே கேன்சல் பண்ணுறதுக்கு இல்லை, 3 × 20 பண்ணோம் அப்படின்னா வந்து 60, அப்படி தானே. ஓகே, ஸோ அப்போ வந்து நீங்கள் 100 ரூபாக்குள்ள சட்டையை 60 ரூபாய்க்கு வந்து வாங்கலாம், 2 டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்ததுனால. இப்போ சப்போஸ் 2 டிஸ்கவுண்ட் கொடுக்காம ஒரே டிஸ்கவுண்ட்டாக கொடுத்துருந்தா இந்த 100 ரூபா சட்டையை நீங்கள் வந்து 40 ரூபா, உங்களுக்கு வந்து 40% டிஸ்கவுண்ட்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரே டிஸ்கவுண்ட்டில் 60 ரூபாய்க்கு வாங்கியிருக்கலாம், அப்படி தானே. இப்போ நம்ம வந்து ஆரம்பத்தில் 100 ரூபா அப்படிங்கிற இருந்து எடுத்தோம். ஸோ அந்த 100 ரூபாயை முதல்ல பார்த்தோம் அப்படின்னா 25% டிஸ்கவுண்ட்டு, அதுக்கப்புறம் 20% டிஸ்கவுண்ட்டு பண்ணதுனால 60 ரூபாயா வந்து ஆச்சு. இப்போ கொஸ்டின் என்ன, 2 டிஸ்கவுண்ட் இல்லாமல் ஒரே டிஸ்கவுண்ட் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு ரேட்டு 60 ரூபாயா வந்து ஆகணும். அப்போது 100 ரூபா 60 ரூபாய் ஆகணும் அப்படின்னா 40% டிஸ்கவுண்ட் கொடுக்கணும், அப்படி தானே. ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 40, அவ்வளோதான், சிம்பிள். வேணால் இப்போ வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்க, ஒரு சட்டைக்கு வந்து முதல்ல பார்த்தோம் அப்படின்னா 10% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு 10% வந்து கொடுக்காங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி 2 10ஆக கொடுக்காம ஒரே 10, அதாவது ஒரே டிஸ்கவுண்ட்டாக கொடுத்தா அப்போ 20 அப்படிங்கிற நம்ம வந்து கணக்கு பண்ணக்கூடாது. சால்வ் பண்ணி பாருங்கள். இப்போ 100 ரூபா ஒரு சட்டை, நம்ம ஏன் 100 ரூபான்னு எடுக்கோம் அப்படின்னா இந்த 100 அப்படிங்கிறதான் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது, அப்படி தானே. ஸோ நீங்கள் 100ன்னு எடுத்தால் தான் டேரெக்டாக பெர்சன்டேஜாகவே வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த 100 ரூபாக்குள்ளதை ஆரம்பத்தில் ஒரு 10% டிஸ்கவுண்ட்டு, அப்போ 90 ஆயிரும். அகைன் ஒரு 10, அப்போ இன்னொரு 90. ஸோ 100க்கு 100 அடிச்சிடலாம், 2 0க்கு 2 0 வந்து அடிச்சிடலாம். இப்போ 9 × 9 81. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 100 ரூபா சட்டை 81 ரூபாய்க்கு வந்து கிடச்சிருக்கு. அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா 19% வந்து டிஸ்கவுண்ட்டு. அப்போ இந்த 2 டிஸ்கவுண்ட்டாக அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக டேரெக்டாக 19% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரே டிஸ்கவுண்ட்டில் வாங்கிடலாம், அவ்வளோதான், சிம்பிள். நம்ம ஏன் வந்து 100ன்னு எடுக்கோம் அப்படின்னா நீங்கள் 100ன்னு எடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஆன்சர் கிடச்சிடும். இப்போ நீங்கள் வந்து இதை 1000ன்னு வச்சு பண்ணலாம், இல்லை வந்து 10,000ன்னு வச்சு பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வந்து நீங்கள் மறுபடியும் இன்னொரு ஸ்டெப் வந்து எக்ஸ்ட்ராவாக சால்வ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ நீங்கள் 100ன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 100% அப்படியே நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இஃப் த ரேஷியோ ஆஃப் green, yellow and black ball in a bag 4:3:5, then if there are 40 black ball,
த டோட்டல் நம்பர் ஆஃப் பால். அதாவது ஒரு பையில் பார்த்தோம் அப்படின்னா வந்து பச்சை கலரில், மஞ்சள் கலரில், கருப்பு கலரில் பால் இருக்குது. அதோட ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க 4, 3, 5 அப்படின்னு. ஸோ அப்போ இந்த பச்சை பார்த்தோம் அப்படின்னா 4, மஞ்சள் பார்த்தோம் அப்படின்னா 3, கருப்பு பார்த்தோம் அப்படின்னா வந்து 5. ஏன்னா அந்த ஆர்டரில் தானே கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து அந்த பேக்கில் தென் இஃப் 40 பிளாக் பால், ஸோ 40 கருப்பு பால் வந்து இருக்குது அப்படிங்காங்க. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பால் வந்து கேட்காங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த 3ல் கருப்பு அப்படிங்கிறது 5. ஸோ இப்போ இந்த 5 ரேஷியோ தான் பார்த்தோம் அப்படின்னா 40 பால். நமக்கு கேட்டிருக்கிறது டோட்டல் பால். ஸோ டோட்டல் அப்படின்னா இந்த 3 ரேஷியோவும் கூட்டுங்க. ஏன்னா இந்த 5 அப்படிங்கிற ரேஷியோ தான் 40. நமக்கு டோட்டலாக 3ஐயும் கூட்டணும். 5 + 4 + 3 பண்ணோம் அப்படின்னா 12 வரும். அப்போ 12 எவ்வளவு? அவ்வளோதான். ஓகே. ஸோ இந்த மாதிரி இப்போ 5 தான் 40, 12 எவ்வளோ? இது உங்களுக்கு புரியல அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக இந்த மாதிரி ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதான் நம்ம வந்து இந்த மாதிரி எழுதியிருக்கோம். ஓகே. ஸோ அடித்தோம் அப்படின்னா 5, 40 அடித்தோம் அப்படின்னா இங்கே வந்து 8 ஆகும். ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. அப்போ கிராஸ் மல்டிப்ளை வந்து பண்ணுங்கள். x = இந்த 12 அங்கே போச்சு அப்படின்னா மேலே போயிடும் 12 × 8. ஸோ 12 × 8 அப்படிங்கிறது 96. ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 96 பால். ஓகே. இப்போ இதே கொஸ்டினில் உங்களுக்கு வந்து பிளாக் பால் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து எல்லோ பால் கேட்காங்க அப்படின்னா 5 தான் 40 கொஸ்டினில் கொடுத்துருக்காது. ஸோ 5 ரேஷியோ தான் 40 பிளாக் பால். உங்களுக்கு இப்போ வந்து எல்லோ பால் மஞ்சள் கலர் கேட்காங்க அப்படின்னா மஞ்சளோட ரேஷியோ 2வது 3 இருக்குது. அப்போது 3 எவ்வளவு? இதை நீங்கள் சால்வ் பண்ணி அப்புறம் உங்களுக்கு வந்து எல்லோ வந்து கிடச்சிரும். அவ்வளோதான். ஸோ இப்போ கேன்சல் பண்ண உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, தெரில, பிகினர் அப்படின்னா இந்த மாதிரி எழுதிட்டு கிராஸ் மல்டிப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எக்ஸ் இங்கே போயிருமா? அப்போது x × 5 ஈக்குவல் அந்த பக்கம் போகும்போது கீழே இருக்கிறது மேலே போகும், மேலே இருக்கிறது கீழே வரும். இந்த 3 அங்கே போச்சு அப்படின்னா மேலே போகும். அப்போ 40 × 3. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சால்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், சிம்பிள். சால்வ் பண்ணி அப்படின்னா எக்ஸ் கிடைக்கும். அதான் வந்து எல்லோக்கானது. இப்போ இந்த கொஸ்டினில் டோட்டல் தான் கேட்டிருக்காங்க. டோட்டல் 96. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு வங்கியானது சேமிப்பு தொகையாக வைக்கப்பட்ட 3000ற்கு 2 ஆண்டுகளுக்கு 240 தனி வட்டியாக வழங்குகிறது எனில் அவ்வங்கி வழங்கும் வட்டி விகிதத்தை காண்க. ஓகே. ஸோ 3000 ஒருத்தர் வந்து பேங்கில் போட்டிருக்காரு. 2 வருஷத்துக்கு வட்டியாக 240 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 3000 2 வருஷத்துக்கு வட்டியாக 240 ரூபா கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த இன்ட்ரெஸ்ட்கான பெர்சன்டேஜாக வந்து கேட்காங்க. ஓகே. ஸோ நம்ம வந்து இதை சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து 2 வருஷத்துக்கு 240 ரூபா. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? 2 வருஷத்துக்கு 240 அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு இதில் பாதியாக தானே இருக்கும். ஸோ வந்து 120. ஓகே. ஸோ இப்போ 3000 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு 120 ரூபா வட்டி. என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 120 3000த்தில் எவ்வளோ பெர்சன்டேஜ் இதை பார்த்தீங்க அப்படின்னாலே நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். இப்போ 100% 3000. நமக்கு 120 அப்படிங்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னு தெரியணும். ஏன் இந்த 120 வந்து இங்கே போட்டிங்க இங்கே போடல அப்படின்னா இப்போ நம்ம வந்து பெர்சன்டேஜ் வட்டி பெர்சன்டேஜாக நம்ம வந்து இங்கே வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ வந்து இந்த 100% கீழே நம்ம வந்து பெர்சன்டேஜை கண்டுபிடிக்க முடியும். இந்த 3000ம் அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் 120ம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அமௌண்ட்டு. ஸோ அமௌண்ட்டு கீழே நம்ம வந்து அமௌண்ட் வந்து போடணும். ஸோ 2 0க்கு 2 0 அடிச்சிடலாம், 1 0க்கு 1 0 அடிச்சிடலாம், 3ஐயும் 12ஐயும் அடித்தோம் அப்படின்னா 4 வந்து ஆகும். இப்போ கேன்சல் பண்ண எதுவுமே இல்லை. ஸோ வந்து இப்போ கடைசியாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. x = 4. ஸோ அப்போ 4 தான் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் 4%. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இதை நீங்கள் வந்து ஃபார்முலா படி வந்து பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி சிம்பிளாக பண்ணிடலாம். இல்லை நான் வந்து ஃபார்முலா படி தான் பண்ணணும் அப்படின்னா PNR/100 = சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து கான்செப்டை புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு பார்த்தோன்னே நீங்கள் வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகே. நம்ம வந்து வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக பார்த்தோம் அப்படின்னா வந்து தினமும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே சால்வ் பண்ணிட்டே வரோம். ஸோ நீங்கள் இதை ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாலே 25க்கு 23 வந்து வாங்கிடலாம். ஸோ வந்து 22, 23 ஜஸ்ட் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாலே வந்து வாங்கிடலாம். ஸோ 25க்கு 25 வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கான்செப்ட் வைஸாக பேசிக்லேருந்து படிங்க. ஸோ வந்து முதல்ல சிம்பிளிஃபிகேஷனாக என்ன, அதில் என்னென்ன கான்செப்ட்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் பெர்சன்டேஜ்னால் என்ன, அதுக்கப்புறம் வந்து ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், ப்ராஃபிட் லாஸ், டைம் அண்ட் ஒர்க், இந்த மாதிரி வந்து மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 12 டாபிக் தான் ஆப்டிடியூடில் வந்து இருக்குது. ஸோ வந்து
அதுக்கப்புறம் ரீசனிங்லேருந்து ஒரு 3 டாபிக் வந்து இருக்கும். இதை ஃபுல்லாக பேசிக்லேருந்து படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணி அப்படின்னா 25க்கு 25 வந்து வாங்கிடலாம். ஸோ நம்மளோட ஆப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஆப்டிடியூட் மாஸ்டர் கோர்ஸ் அப்படிங்கிற நம்ம வந்து பேசிக்லேருந்து கொடுத்துருப்போம். அதில் உங்களுக்கு ரீசனிங்கும் கவர் ஆகும், ஆப்டிடியூட் ரெண்டுமே வந்து கம்ப்ளீட்டாக பேசிக்லேருந்தே கவர் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து சிம்பிளிஃபிகேஷனே வந்து தெரியாது, நீங்கள் வந்து பேசிக்லேருந்து படிக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ கோர்ஸை வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.